Welcome back to RU See Before. மகா கவி பாரதியார் பிறந்த வீட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். கவிதையினாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாரதியார் தான். அவர் 11/12/1882 திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார். இன்னைக்கு இந்த பிளேஸ் தூத்துக்குடி மாவட்டமாக மாறி இருக்கு. நூறு வருஷம் பழமையான இப்படி இருந்த பாரதியாரோட வீட்டை இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் 1.53 கோடி செலவுல உயிர் கொடுத்து அழகாக்கி இருக்கு. பாரதியாருடைய ஒரிஜினல் நேம் சுப்பையா. அவருடைய அப்பா பேர் சின்னசாமியை சேர்த்து சின்னசாமி சுப்பிரமணியன் கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏன் பாரதியார் கூப்பிடுறாங்க? அவர் என்ன படிச்சு வாங்கின பட்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, பாரதிங்கிறது அவர் படிச்சு வாங்கின பட்டம் தான். அன்னைக்கு இருந்த எட்டயபுர சமஸ்தான அரசவையில் இருந்த புலவர்களால தான் இந்த பாரதிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. ஏன் பாரதிங்கிற பட்டம் கொடுத்தாங்கன்னா, ஒரு தலைப்பை ஸ்பாட்ல கொடுப்பாங்க, உடனடியே அதை கவிதையா சொல்லணும். அப்படி சொல்றவங்களுக்கு தான் இந்த பாரதிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காங்க. இந்த பாரதிங்கிற பட்டம் இவர் மட்டும்தான் வாங்கியிருக்காரு, நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அப்புறம் ஏன் இவரை பாரதி யாருன்னு கூப்பிடுறோம்னா, அதுதான் தமிழ் மொழியுடைய சிறப்பே. ஒருத்தர் மரியாதையா கூப்பிடுறதுக்கு யாருன்னு சேர்த்துவாங்க, அதுதான் பாரதி யார். இதுல என்ன ஆச்சரியம்னா, பாரதியாருங்கிற இந்த பட்டத்தை அவரு தன்னுடைய 12 வயசுலயே வாங்கிட்டாரு. இந்த வீட்டை இப்பதான் ரெடி பண்ணி இருக்கிறதுனால பாரதியாருடைய திங்ஸ் போட்டோஸ் எல்லாம் இன்னும் இங்க வரல. எல்லாமே பாரதியார் மணிமண்டபத்தில் இருக்கு. மேபி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது அந்த திங்ஸ் எல்லாம் இங்க வந்து சேர்ந்திருக்கலாம், அருங்காட்சியகமா மாறி இருக்கலாம். இதுதான் பாரதியார் வீட்டோட சாமி ரூம். இந்த சாமி ரூம்ல இருந்து அப்படியே நேரா வெளியே வந்தா ஹால். அந்த ஹாலை கடந்து அப்படியே நேரா போனா சமையக்கட்டு. இங்கதான் பாரதியாருடைய ஒய்ஃப் செல்லம்மா தன்னுடைய 7 வயசுல சமையல் வேலைகளை மேற்கொண்டாங்க. எது 7 வயசுல சமையல் வேலை பண்ணாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படாதீங்க. பாரதியாருக்கு 14 வயசுல கல்யாணம் ஆச்சு. அப்ப செல்லம்மாவுடைய வயசு 7. இப்படி சிறு வயசுலயே கல்யாணமான பாரதியாரு இந்த சமூக கட்டமைப்புகளை எதிர்த்து தான் குழந்தை திருமண எதிர்ப்பு, சாதி மறுப்பு, பெண் விடுதலை போன்ற கவிதைகள்லாம் அவர் எழுத ஆரம்பிச்சாரு. இப்படி கவிதைகள் பாடிட்டு இருந்த பாரதியாரு 1908 வருஷத்துல சுதந்திர போராட்ட வீரர் லாலா லஜபதி ராய் அவர்களை நாடு கடத்தினதை கண்டிச்சு சென்னையில் நடக்கிற கூட்டத்துல உணர்ச்சி மிகு பாடல்கள்லாம் அவர் பாடுறாரு. உடனே பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை கைது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உடனே நம்ம பாரதியாரு பிரெஞ்சு கவர்மெண்ட் ஆதிக்கத்துல இருந்த பாண்டிச்சேரியில 1918 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் அங்க வந்து வாழ்ந்துட்டு வராரு. சரி, பாரதியார் வீட்டோட மாடி படிக்கட்டுகளை ஏறி மேலே பார்க்கலான்னா அதுக்கு இப்போ அனுமதி இல்லை, பொருள்கள்லாம் வந்த பிறகுதான் அனுமதிப்போன்னு சொல்லிட்டாங்க. சரி, பாரதியாருடைய நினைவுகளை தேடி நான் பாரதியார் மணிமண்டபத்துக்கு கிளம்பிட்டேன். 14 மொழிகளுக்கு மேலே பேச தெரிஞ்ச நம்ம பாரதியார் 39வது வயசுலேயே இறந்துட்டாரு. 39 வயசு தாண்டாத நானும் 39 வயசு தாண்ட நீங்கள்லாம் என்னத்தை சாதிச்சிட்டோன்னு சொல்லிட்டு இப்படி ஆடுறோம். நாம பல காலமா பேரளவுல மட்டுமே கேட்டுட்டு இருந்த ஒரு சில தலைவர்களுடைய போட்டோஸை இப்ப நம்ம நேரடியா பார்க்கலாம். பாரதியார் யூஸ் பண்ணிட்டு இருந்த கைத்தடி, பாரதியாருடைய வைஃப் செல்லம்மா, பாரதியாருடைய வாரிசுகளான 2 பெண் குழந்தைகள், அப்புறம் பாரதியாருடைய 100ஆண்டு விழா கொண்டாடின முன்னாள் முதலமைச்சருடைய போட்டோ, மகாத்மா காந்தி பாரதியாருக்காக எழுதின கையெழுத்து பிரதி எல்லாமே இங்க நேர்ல பார்க்க முடிஞ்சது. இந்த போட்டோவிலேயே முக்கியமான நபர் யாருன்னு பாத்தீங்கன்னா அது இவர் தான். இவர் பேரு குவளை கண்ணன். இவரு பாண்டிச்சேரியில பாரதியார முன்ன பின்ன தெரியாமலேயே பல உதவிகளை செஞ்சு பின்னாடி இவர் நண்பரா மாறினாரு. இவர் தமிழ்நாட்டுல திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி கோயில்ல யானையால பாரதியார் தாக்கப்பட்டப்ப கூட இருந்து இவர் தான் பாத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் உடல்நல குறைவால தீவிர வயிற்றுப்போக்குனால மட்டும்தான் பாரதியார் இறந்தாரு. ஆனா நாம இன்னைக்கும் பலரும் யானையால தாக்கப்பட்டு தான் பாரதியார் இறந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது முற்றிலும் தவறு. இப்ப நீங்க பார்த்தது எல்லாமே பாரதியார் கைப்பட எழுதின அவருடைய கவிதைகள். நாம சோர்வா இருக்கிறப்ப தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பு மிக உழன்று பிறர் வாழ பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் மெய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான்
வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு வசனமா பாரதியாருடைய வரிகளை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறதோடு மட்டுமே நிப்பாட்டாம பாரதியாருடைய பெண் விடுதலை, சாதி மறுப்பு போன்ற கவிதைகளை மனசுல நிப்பாட்டி செயல்பட்டு வரவங்க தான் பாரதியாருடைய உண்மையான ரசிகனா இருக்க முடியும். ஹாய் மை டியர் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் நேம் RUCV4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிக்கலையா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த கோயில் மணி அடிச்சுட்டு போயிருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பாய்.